திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவை தொகுதி வாரியாக நிர்வாகிகளை நேரில் சந்தித்து வருகிறார். அந்த வகையில் இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை 12 சட்டப்பேரவை தொகுதி நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறார். மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், சட்டப்பேரவை தொகுதி நிர்வாகிகள் தொடர்பான இந்த சந்திப்பு தொடர்பான விவரங்கள் என்ன? திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவை தொகுதி வாரியாக நிர்வாகிகளை ஒன் டு ஒன் சந்தித்து வருகிறார். கடந்த திமுகவினுடைய மாநில பொதுக்குழு கூட்டத்தில் நிர்வாகிகளை ஒன் டு ஒன் சந்தித்து பேச இருப்பதாக தகவலை தெரிவித்திருந்தார். இந்த அடிப்படையில் தான் கடந்த 13ஆம் தேதியிலிருந்து திமுகவினுடைய தொகுதி வாரியாக நிர்வாகிகளை, சட்டப்பேரவை தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். அதன் அடிப்படையில் கடந்த 13ஆம் தேதி தொடங்கும் பொழுது சிதம்பரம், விழுப்புரம், உசிலம்பட்டி ஆகிய தொகுதிகளைச் சேர்ந்த ஒன்றிய நகர பேரூராட்சி நிர்வாகிகளை ஒன் டு ஒன் சந்தித்து அவர்களுடைய நிலைப்பாடு குறித்தும், தற்போது தொகுதியில் எவ்வாறு கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, செய்ய வேண்டிய பணிகள் என்ன உள்ளிட்டவற்றும் அவருடைய கருத்துக்களையும் கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்திருந்தார். அது மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக தங்களுக்கு இருப்பதாகவும் கூட நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் தான் இன்றிலிருந்து 20ஆம் தேதி வரை 12 சட்டப்பேரவை தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் ஒன் டு ஒன் சந்திக்க உள்ளார். இன்று பரமத்திவேலூர், கவுண்டம்பாளையம், பரமக்குடி ஆகிய 3 சட்டப்பேரவை தொகுதிகளை சார்ந்த நிர்வாகிகள் சந்திக்கின்றனர். குறிப்பாக 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தொகுதிக்கான பணிகளை திமுக தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் கட்சியினுடைய பலத்தை மேலும் பலப்படுத்தக்கூடிய விதமாக நிர்வாகிகளை சந்தித்து தொகுதியில் எவ்வாறாக உறுப்பினர் சேர்க்கை எவ்வாறு செயல்படுத்தலாம், தற்போது உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்ன, மேலும் தொகுதியை பலப்படுத்தக்கூடிய விதமாக அடுத்தடுத்த நடவடிக்கைகளாக என்ன மேற்கொள்ளலாம், மேலும் மாவட்டம் பார்வையாளர்கள் மற்றும் அவருடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களையும் கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இந்த ஒன் டு ஒன் சந்திப்பு என்பது முழுமையாக தங்கள் மனதில் இருக்கதை முழுமையாக முதலமைச்சரிடம் வெளிப்படுத்த வேண்டும், தொகுதியினுடைய நிலைப்பாட்டை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் தான் இந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புச்செல்வன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.